ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் நான் வந்து சுற்றி நடந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டர் கழிஞ்சு நான் வந்து உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இவ்வளோ ஒரு நடந்து இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கக்கூஸுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ இந்த அளவில் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த வந்து பெட்ரூம் பார்க்க போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 300 கிலோமீட்டருக்கு நடக்கணும் இங்கேருந்து. இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த வந்து பெட்ரூமுக்கு போகலாம். சரியான கால் வேதனை ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் உங்களுக்காகத்தான் கஷ்டப்பட்டு நடந்து நான் இந்த கால் கூட பாருங்க அப்படி வீங்கி ரம்பாண்ட கால் மாதிரி வீங்கி போய் கிடக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். வந்து 300 கிலோமீட்டர் நடந்து பெட்ரூமுக்கு வந்திருக்கிறேன். பெட்ரூம் இவ்வளோ பேர் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 4 நாளாக நடந்து கொண்டிருக்கிறேன். நான் கடைசியாக வந்து இந்த லொக்கேஷன் மார்க் பண்ணியிருந்தேன் கக்கூஸ்ன்னு சொல்லி. கக்கூஸ்லேருந்து பெட்ரூமுக்கு வரது கிட்டத்தட்ட எனக்கு 300 கிலோமீட்டர் 4 நாள் தேவைப்பட்டிருக்குது நடந்து. சரியான கஷ்டப்பட்டு இன்றைக்கு நாங்கள் பெட்ரூமுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் படுத்து நிறுத்த வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தா நாங்கள் இங்கேருந்து போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் உண்டு. நாங்கள் கிச்சனுக்கு போகிறோம். கிச்சனில் போயிட்டு அங்கே ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கலாம். அங்கே ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் இந்த பயணத்தை தொடரலாம்னு இருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பெட்ரூமுக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே காலம் இந்த கஷ்டங்கள் நாங்கள் படுற இந்த கொஞ்சம் கொஞ்சமாக லைக்கள் வந்தோன்னு இருக்கு. உங்கள்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சி கொண்டு இருக்குது. மறக்காம நான் நடந்து போகிற ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு நான் போகிற இடத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு டக்கு லைக்கள் அள்ளி தெரிஞ்சு கொண்டிருக்கோம். நான் மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுக்கணும், அதான் என் டார்கெட். நான் அது வரைக்கும் நடந்து கொண்டான் இருப்பேன். ஒருக்கா ஃபுல்லாக நான் சுற்றி நடந்து முடிச்சுட்டு இருந்தாலும் திரும்ப நான் ஆரம்பித்த இடத்துல இருந்தே திரும்ப நடப்பேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா நான் மில்லியன் ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணுறதுக்காக. சரி, இன்றைக்கு நாங்கள் எங்கள் பெட்ரூமில் நித்திர விடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் எதிர்பார்த்த இடத்த வந்துட்டோம். அதாவது வந்து கிச்சனுக்கு வந்திருக்கிறோம். 2 நாளாக நடந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நடந்து கிச்சனுக்கு வந்திருக்கிறோம். காலெலாம் சரியான வேதனை இன்னும் இருக்குது. நாங்கள் போகிறதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் மொத்தமாக சுற்றி முடிச்சு தான் நாங்கள் இந்த பயணத்தை முடிப்போம். அதுக்குள்ளேயும் நான் மில்லியன் ஃபாலோவர்ஸ் தாண்டில அப்படின்னு சொல்லி சொன்னால் திரும்பவும் நான் இங்கே ஆரம்பிச்சினோம். அங்கேருந்து நடப்பேன். இங்கே சரியான கலையாகவும் தாகமாகவும் இருக்குது. இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிட கிடைக்குதான்னு சொல்லி யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். தனியனுக்கு வேலையும் வெட்டியும் ஒரு போனத்துக்கு தலைக்கு மேலே ஆட்டு பிடிச்சி கொண்டு சாப்பாட்டுக்கு வந்துருக்குறியோடா. சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை. மரியாதையாக வெளியில் போ. இனிமேல் வீட்டுக்குள்ளே சுற்றி தெரிஞ்சா கால் அடித்து முறிப்பான். போடா வழியில். இங்கே வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத போல இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சிருக்குது. நாங்கள் மிச்ச இடத்தை அங்கால கொஞ்சம் தள்ளி போய் நடக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நான் வாங்கின இந்த அடிக்காகவும் நீங்கள் ஒரு 4 லைக்கை கூட தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் நடுத்தரவில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும். நான் வீட்டையே சுற்றி வீடியோ போட்டு வந்தாலும் வீட்டில் அம்மா காண்டாகி சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ரோட்டை கலைச்சிட்டா. இப்படி கலைக்கப்பட்ட பல பேர் தான் அப்படி ரோட்டோட்டாக சுற்றி கொண்டு தெரியும். அதில் இப்போ நானும் ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறேன். இங்கே ஆரம்பித்தேன்னு சொன்னால் இந்த நடு ரோட்டில் அம்மா என்ன எப்படி கலைச்சாவோ நாளைக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸை பார்த்து அவாவே ஆச்சரியப்படணும். நான் இந்த நடு ரோட்லேருந்து நடக்க பிடிச்சேன்னு சொல்லி சொன்னால் 300 கிலோமீட்டரில் வரும் பவுனியா, அங்கே அன்றாதபுரம், கொழும்பு அப்படியே சுற்றி நடந்து வருவேன். வர வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கொண்டே இருங்கோ. நான் ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருங்கோ. என்ன ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க விரல 10 தரம் தட்டி கொண்டே இருங்கோ. நான் ஃபுல்லாக மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுத்த அப்புறம் தான் திரும்ப இந்த வீட்டு வாசலில் வந்து மிதிப்பேன். சரியா? இப்போ இந்த ரோட்டால் பொழிக்கிறேன். சரியா? மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சரியா? எங்களுக்கு லைக் தான் முக்கியம். முட்டி தேஞ்சி கால் கலண்டு நடு ரோட்டில் விழுந்தாலும் நான் நடந்து கொண்டான் இருப்பேன். நடக்கிறத நிறுத்த மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.